வந்து தெர்மோடைனமிக் லெக்சர் நம்பர் 4 நம்ம கேட் 2027க்கான சீரிஸ் இது. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தெர்மோடைனமிக் சைக்கிள். தெர்மோடைனமிக்கில் சைக்கிள் அப்படின்னு என்னென்னா, இப்போ டெஃபினிஷன் பாருங்கள். A system is said to be undergone a cycle if initial and final states are same. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பிவி டயக்ராம் நம்மகிட்ட இருக்கு. பிவி டயக்ராம் இருக்கா? இப்போ பிவி டயக்ராமில் நமக்கு வந்து இனிஷியல் பாயிண்ட் வந்து இது. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் பாயிண்ட் வைக்கிறோம் அப்படின்னு. இனிஷியலாக வந்து பாயிண்ட் 1ல் இருக்குது, ஃபைனல் ஸ்டேட் வந்து 2. சரிங்களா? இப்போது நம்ம 1 to 2 வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு ப்ராசஸ் நடக்குது. இங்கேருந்து இங்கே போனால் என்ன ப்ராசஸ். எகெயின் நமக்கு அதே 2 to 1 போயிடுச்சுன்னு வைங்களேன், அது வந்து இன்னொரு ப்ராசஸ். இப்போ இந்த ரெண்டு காம்பினேஷன் ஆஃப் ப்ராசஸ் சேர்த்த மாதிரி என்ன ஆகும்னா சைக்கிள். இப்போ சைக்கிள் என்னன்னா இனிஷியல் ஃபைனல் பாயிண்ட் சேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ராசஸ் எடுத்துட்டிங்கன்னா 1 to 2 வருது, மறுபடியும் இது 2 to 1 வந்துடும். இப்போ டெஃபினிஷன் மறுபடியும் பாருங்க. A system is said to be cycle if initial and final points are same. இப்போ நமக்கு இனிஷியல் ஃபைனல் பாயிண்ட் சேம், அதனால வந்து இது வந்து சைக்கிள்னு சொல்லுவோம். இது வந்து 2 ப்ராசஸ் சைக்கிள்னு சொல்லுவோம். அப்போ வேற நம்ம அப்போ 3 மினிமம் நமக்கு சைக்கிள் இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ ப்ராசஸ் இருக்கணும்? 2 ப்ராசஸ் இருக்கணும். ஏன்னா ஒரு ப்ராசஸில் வந்து சைக்கிள் வர முடியாது. ஸோ 2 ப்ராசஸ் இருக்கணும். இப்போ செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 ப்ராசஸ் சைக்கிள். 3 ப்ராசஸ் சைக்கிள்னா இது பாயிண்ட் 1, இது பாயிண்ட் 2, இது பாயிண்ட் 3. இப்போ 1லேருந்து 2 போகுது, அது ஒரு ப்ராசஸ். 2லேருந்து 3 போகுது, அது ஒரு ப்ராசஸ். 3லேருந்து 1 போகுது, அது ஒரு ப்ராசஸ். இந்த மாதிரி 3 ப்ராசஸ் இருக்கும். இது வந்து 3 ப்ராசஸ் சைக்கிள். அப்போ 4 ப்ராசஸ் சைக்கிள்னா உங்களுக்கே தெரியும் 4 ப்ராசஸ் வரும். 4 ப்ராசஸ் என்னென்ன அப்படின்னா, லைக் நம்ம எப்படி இப்போ ஒரு சைக்கிள் எடுத்துட்டோம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 4 ப்ராசஸ் சைக்கிள். 4 ப்ராசஸ் சைக்கிளில் இனிஷியல் பாயிண்ட் 1, 2, 3, 4 இப்படி இருக்கா? இப்போ 1, 2, 3, 4 சாரி, இப்போ 4 ப்ராசஸ் சைக்கிள்னா இந்த 4ங்கிறது டேரெக்டாக அப்படிங்க போயிடும். இப்போ 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 1. இது வந்து 4 ப்ராசஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ சேஞ்ச் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, சேஞ்ச் ஆஃப் த ப்ரெஷர் இந்த இடத்துல என்ன அப்படின்னா P2 மைனஸ் P1 தான். அப்போ P2 மைனஸ் P1 இனிஷியல் என்ன ஆகும்? சேமாக இருக்குது. அப்போ இது வந்து 0. சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0. இனிஷியல் ப்ரெஷரும் ஃபைனல் ப்ரெஷரும் சேமாக இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ ஒன்று பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? இப்போ இது என்னது? சேஞ்ச் இன் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டினா என்ன? ஆல்ரெடி பார்த்துருப்போம். இன்டர்னல் எனர்ஜி, டெம்பரேச்சர், ப்ரெஷர், இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி. சேஞ்ச் இன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ சைக்கிள் வந்து 0. லைக் சேஞ்ச் இன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சைக்கிள்னா என்னன்னா, இங்கேருந்து 2 போகுது, 2லேருந்து 3 போகுது, 3லேருந்து அகைன் 1 வந்துருச்சு. ஸோ சேஞ்ச் இன் ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச் இன் ப்ராப்பர்ட்டி. இந்த டிங்கிறது ப்ராப்பர்ட்டி. அப்போ என்னது? சைக்கிளுக்கு வந்து 0. இப்போ டிடியும் 0. ஏன்னா டெம்பரேச்சரும் வந்து என்னது? ஒரு ப்ராப்பர்ட்டி. நேற்று சப்போஸ் இது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் லாஸ்ட் கிளாஸ் எடுத்து பாருங்கள். அடுத்து வந்து என்ட்ரோபி. என்ட்ரோபியும் ப்ராப்பர்ட்டி. ஸோ சேஞ்ச் இன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ சைக்கிள் வந்து 0. இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுதான் வந்து தெர்மோடைனமிக் சைக்கிளோட இம்பார்ட்டன்ட் ப்ராசஸஸ். இப்போ இந்த 4 கிளாஸில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தெர்மோடைனமிக்ஸோட பேசிக்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி இன்ட்ராக்ஷன், ஒர்க் இன்ட்ராக்ஷன் இந்த மாதிரி பார்ப்போம். சப்போஸ் இந்த மாதிரி லெக்சர்ஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா MS கேட் அகாடமியில் நாங்கள் கோர்சஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.